எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றத இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது மாதிரி முகத்தில் உள்ள கரும்புள்ளி, இந்த சிகப்பாக இருக்கிற புள்ளிங்க, இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்மூத்தாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது மாதிரி ஒரு படத்தை எடுத்துங்க. இல்லை இந்த படம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம நார்மலாக முன்னாடிலாம் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ப்ரஷ் டூலு அதை வச்சு இப்படி தேய்க்கிறது, ஸ்கின் கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு தேய்ச்சி விடலாம். இல்லை இதில் வச்சு நம்ம இப்படி தேய்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வராது. இல்லை ஹீலிங் இருக்கும். ஹீலிங்கில் போயிட்டு நம்ம ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் எதையாவது செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை ஒர்க் பண்ணிங்கன்னு வைங்க, அதை டச் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அதெல்லாம் சரியாக வராது. அதுக்கு பதிலாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு படத்தை நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான். பெருசு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அந்த பேக்ரவுண்டை லேயராக மாற்றிங்க. லேயராக மாற்றுறதுக்கு என்ன, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது லேயராக மாறிடும். இப்போ இந்த லேயரை என்ன பண்ணுங்கள், ஒரு இன்னொரு லேயராக காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லேயர் அப்படியே கொண்டு வந்து கீழே நியூ அதில் கொடுத்திங்கன்னா 2 லேயர் க்ரியேட் ஆகிரும். இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரில் மெயின் லேயரில் வச்சுங்க. வச்சுக்கிட்டு நம்ம இங்கே பிளெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து நார்மல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி விவிட் லைட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா இது மாதிரி கலர் மாறிடும். இது மாறினதை என்ன பண்ணணும்னா இன்வர்ஸாக மாற்றணும். இந்த இன்வர்ஸாக மாற்றுறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+I, இது மாதிரி மாறிடும். இப்போ இது மாதிரி மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபில்டரில் போங்க. மேலே ஃபில்டரில் போயிட்டு அதில் அதர்ன்னு இருக்கும். அந்த அதரை கொடுத்து அதில் ஹை பாஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதாவது ஃபில்டரு அதரில் வந்தீங்கன்னா ஹை பாஸ்ன்னு இருக்கும். அந்த ஹை பாஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீனில் காட்டும். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் என்ன வேணுமோ ஸ்மூத்தாகிற மாதிரி அந்த சைஸை நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். இல்லை கூட்டியோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுதோ அது மாதிரி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில்டருக்கு வாங்க. ஃபில்டரில் வந்து பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஃபில்டரில் பிளர்ரு, ஏற்கனவே ஃபில்டரில் தான் அதர் கொடுத்தோம். இப்போ மறுபடியும் அதுலேயே பிளர்ரு போங்க. பிளரில் போயிட்டு அதில் காஷன் பிளர்ன்னு இருக்குது பாருங்கள். அந்த காஷன் பிளரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் இதே போல் தான் வரும். இதுலேயும் வந்து இந்த ஃபேஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுதோ அந்தளவுக்கு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த லேயரை என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம மாஸ்க் பண்ணணும். இப்போ நம்ம இந்த செகண்டாக போட்ட லேயரு அப்படியே இருக்குது. இந்த மெயின் லேயரை நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லேயர் வந்து மாஸ்க் கொடுக்கணும். மாஸ்க் என்னென்னா, அது மேலே அந்த லேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா இது மாதிரி அந்த இதில் மாஸ்க் இது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் எங்கள் மாஸ்க் வந்துடும். இப்போ இந்த மாஸ்க் லேயரில் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து ஃபோர்க்ரவுண்டு வந்து ஒயிட்டாகவும் பேக்ரவுண்டு பிளாக்கில் இருக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடாது. இதை பார்த்துங்க, இது மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாஸ்கில் வந்துட்டு திரும்ப Ctrl+I கொடுத்து அதை ரிவர்ஸ் மாற்றினீங்கன்னா இந்த இடத்துல பிளாக்காக தெரியும், படங்கள்லாம் இது மாதிரி தெரியும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரிஜினல் பிக்சர் அப்படியே தெரியும். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் டூலுக்கு வாங்க. ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமே அந்த சைஸ் வச்சுங்க. பெருசாகவோ சின்னதாகவோ என்ன சைஸ் வேணுமே மாற்றிக்கிட்டு, அது மேக்ஸிமம் இந்த பிளர் டூ ப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த டைரெக்டாக சாலிடாக இல்லாமல் இது மாதிரி ப்ரெஷ் வச்சுக்கிட்டு அதோடய சைஸையே வச்சுக்கிட்டு இங்கே வந்து நார்மல்னு இருக்கணும். ஒப்பசிட்டியில் 100 ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் ஃப்ளோலையும் 100 ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த செலக்ட் பண்ண ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணுமே அங்கே வச்சு ஸ்மூத்தாக அப்படி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள், அந்த டாட்ஸ் எல்லாமே போய் அந்த பொண்ணோட ஃபேஸு நீட்டாக கிளியராக வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரஷ்ஷு இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வேணும்னா ப்ரஷ்ஷை சின்னது பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு இந்த சைஸ்லேயே உங்களால் பண்ண முடியும்னா எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த ஃபேஸு உங்களுக்கு நார்மல் ஃபேஸாக ஸ்மூத் ஃபேஸாக வந்துடும். இப்போ நீங்கள் இந்த பழசையும் பூசியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பழசு.
இது நம்ம ஒர்க் பண்ணது. இது வந்து பழசு, இது நம்ம ஒர்க் பண்ணது. இது மாதிரி நீங்கள் அழகாக நார்மலான ஒரு இங்கே பாருங்கள், ஒரு சாதாரணமாக புள்ளியாக இருந்த ஃபேஸை வந்து நம்ம ஸ்மூத்தான ஒரு நீட்டான ஃபேஸாக மாற்றிட்டோம். அவ்வளோதாங்க. இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. நீங்கள் என்ன மாதிரி படமாக இருந்தாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணி இப்படி அழகாக கலரை மாற்றி அவங்க ஃபேஸு, ஒரிஜினல் ஃபேஸு அவங்க இதுக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்கின் கலருக்கு அவங்க ஃபேஸை கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்படி பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் என் வீடியோவை இதான் முதல் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.